ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள். இன்றைக்கி வெஜ்ஜு சூப்பு வைக்க போகிறேன். அதாவது கேரட் போட்டு கேரட் சூப்பு. அதுக்கு பாருங்கள், துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்து ரெண்டையும் அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய பல்லாரியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்புக்கு வந்து நீளமாக தான் கட் பண்ணணும். அப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கேரட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூப்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். நல்லா வந்து காரம் இல்லாமல் நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா சாதத்துக்குமே நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த எண்ணெயில் சின்னதாக ஒரு பட்டை, வாசனைக்காக ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். அது கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சமாக ஜீரகம். இப்போது இந்த பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கிறதையும் சேர்த்துக்குவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளி சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சூப்பு. தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். 2 காஞ்ச மிளகாய் சின்னதாக நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், இந்த கேரட்டையும் இதில் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இதுக்கு இதில் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்ச தூள், இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு இந்த பருப்போடு சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பில் இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 செகண்ட் நல்லா இந்த காயெல்லாம் வெந்து வரட்டும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனாலும் இதே மாதிரி செஞ்சு பருப்பில் போட்டதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா கேரட் வெந்துருச்சு. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா சூப்பரான வெஜ்ஜு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கேரட் வெஜ்ஜு சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்கா. இது வந்து நல்லா சாதத்தில், சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுமாதிரி வெறுமனை குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். நான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்காக இருந்தால் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இதை வந்து குடித்தோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சூப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.